தேர்தல் என்று வந்து விட்டால் விடிய விடிய தூங்க மாட்டார். பல சிறை சித்திரவதைகள் அடக்குமுறை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு எதிர்கட்சி காலத்தில் நாங்கள் அழகிரி என்னெல்லாம் சிறையில் இருக்கும்போது ஜெயிலில் என்னான்னு தெரியாதவங்க கட்சியிலே இல்லாதவங்க தான் இன்றைக்கி மதுரையில் அஞ்சா நெஞ்சேன்றான். அவர் மேலே பஸ் ஏறி போலக்கே போட்டாங்க மதுரையில். ஒரு தலைவர் பையனாக இருந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தால் சில தவறுகள் நடந்தது. தளபதி ஸ்டாலினை முழுமையாக தலைவராக வர வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் முழுமையாக இயக்கி விட்டவர் வந்து அழகிரி அண்ணன். இன்னைக்கு சமத்துவம் சகோதரத்துவம் அனைத்தும் பேசக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை கட்சிக்குள்ளே சேர்க்கிறனால எந்த தவறும் இல்லை என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. திமுக கூட கஞ்சிலாம் இருக்கான். எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை, ஸ்டாலின் தலைமையில் முக ஸ்டாலின் தலைமையில் அதிமுக 2.0 தான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. கலைஞனுடைய மூத்த மகன் மூக்க அழகிரியுடைய பொண்ணு வந்து ஒரு உருக்கமான ஒரு ஆதங்கத்தை கொட்டியிருக்கு. அதாவது எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க அரசியலை விட்டு. ராமனுக்காவது ஒரு 14 வருஷம் தான் வனவாசம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு 15 வருஷமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா வந்து என்ன அப்படி தப்பு பண்ணார் அப்படிங்கிற பல கும்பரில் கொட்டியிருக்காங்க. எப்படி சார் இது? கயல்விழி அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போதே மதுரையில் வந்து கலைஞர் அவர்கள் அழகிரி வீட்டுக்கு வரும்போது நாங்களாம் கூட போயிருந்தோம். அப்போயே ஒரு கவிதை எழுதிருந்துச்சு. அதாவது மின்சாரத்தை கட்டணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே சாக்கடிக்குது அந்த கட்டணத்தை பார்த்தாலே அப்படின்றத இன்னைக்கு எல்லாரும் அதை கண்டிப்பாக எடப்பாடி சாக்கடிக்குது அதை வந்து முத சொன்னதை தான் அதை கலைஞர் வெளியே மேடையிலேயே அன்னைக்கு எதிர்கட்சி அப்போ சொன்னார். அந்தளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான குழந்தை தான் நாங்களாம் குழந்தையாக பார்த்து இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அவர் தலைவர் கலைஞர் குடும்பத்தோடு இணக்கமாக பழகினவங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேர்தல் நேரத்தில் இதை பேச வேண்டியது இல்லை அப்படின்றது பொதுவான கருத்து. ஆமாம். ஆனால் தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சிலர் என்ன கருத்து சொல்கிறாங்க, அப்போ திமுக தோக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றாங்க. அப்படி கருத்து இல்லை. இப்போ நான் சில கருத்து சொல்கிறேன். திமுக தோக்கணுன்றதுக்காக நம்ம 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆதரித்தோம். கண்டிப்பாக. அதாவது சில திருட்டு மாடலும் உள்ளே இருந்தாங்க, திருட்டு பயில உள்ளே இருந்தான், திராவிட மாடல் போர்வில் இருந்தான். திருடே உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே நாங்கள் திராவிட மாடலை தூக்கி நிறுத்தியதற்கு காரணம் திராவிட இயக்க கொள்கை, சமூக நீதி தான். அது மாதிரி அவங்க வந்து அழகிரி பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டே இருக்குது, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை விமர்சனத்தை தாண்டியும் போக முடியாது, கடந்தும் போக முடியாது, அவ்வளோ ஈஸியாக கடந்தும் போக முடியாது. இல்லை, வச்ச விமர்சனத்தை நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும், அதை பேசி தான் ஆகணும். அப்படி வரும்போது திமுகவுக்கு இந்த தேர்தலில் பாதிப்பு ஏற்படாமல் பேசணுன்றது என்னுடைய கருத்து. நான் திமுகவை ஆதரிக்கிறனால. அதே நேரத்தில் வந்து அழகிரி அவர்கள் வந்து அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் உண்டு, கருத்து வேறுபாடு உண்டு. அதே நேரத்தில் மரியாதையும் பாசமும் உண்டு. இதான் ஒரு குடும்ப பாச உணர்வுன்றது. கண்டிப்பாக பல்வேறு முறை கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கயல்விழி சொன்ன கருத்துக்களில் நெஞ்சை தொடுகின்ற மாதிரி சில கருத்துக்கள் அவருடைய கருத்தில் வந்திருக்கு. எங்கள் அப்பா வந்து இந்த தேர்தலில் முடங்கி கிடக்கிறது வீட்டில் எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை என்ற வார்த்தை உண்மை. சாப்பிடாம கொள்ளாமல் நேரத்தில் சாப்பிடல, மதியம் கோபமாக இருந்தார் அப்படின்ற செய்திகள். அது மாதிரி நாட்டில் இருக்கிற அனைவரையும் அண்ணன் அரவணைத்து போகிறாரு சித்தப்பா, கூட பிறந்த அண்ணனை அரவணைக்காமல் போகிறார் என்ற வார்த்தை வந்து உண்மையிலே வந்து இதயத்தை தொடுகின்ற வார்த்தை தான். கண்டிப்பா. சேர்த்துக்கிட்டாரு. நீர் எடுத்து நீர் விலகாது, விலகக்கூடாது. அழகிரி அண்ணனுடைய பையன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது கூட அந்த குடும்ப பாசனோட தளபதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தது, அதெல்லாம் வந்து நெகிழக்கூடிய செய்தி தான். உதயநிதியும் போய் பார்த்துருக்காரு, அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் மறுக்கல. அதெல்லாம் வந்து குடும்ப உறவு அந்த அடிப்படையில் போறாங்க வர்றாங்க. ஆனால் அரசியல் களத்தில் முழுமையாக அவர் அப்புறப்படுத்தி வச்சிருக்கிறத அவருடைய விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் அனாதையாக்கப்பட்டாரா மூக்க அழகிரி அப்படின்ற கேள்வி அரசியலில் இருக்கு. அவர் பொறுமையாக தான் இருக்கிறாரு. அதே நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகிரியுடைய உழைப்பை வந்து நம்ம சாதாரணமாக தூக்கி எறிந்திட முடியாது. கண்டிப்பாக.
நான் அவரோட இருக்கும்போது ஒரு முறை சொன்னார். 1971 நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது துரைமுருகன் அவர்களுக்காக நான் காட்பாடியிலே உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணேன், அழகிரி. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றார்ந்த திமுக. எம்ஜிஆர் அவர்கள் இரவு 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அதிகாலை 5 மணிக்கு தான் வந்தார். பிரச்சாரம் சரியாக ஈடுபடலை. அப்போ துரைமுருகன் ஏன்ட்ட தான் சொல்லி எப்படியாவது எம்ஜிஆரை திரும்ப இங்கே கூட்டம் நடத்தி எனக்கு பிரச்சாரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் எம்ஜிஆர்கிட்ட பேசி துரைமுருகனுக்காக நான் திரும்ப எம்ஜிஆர் அங்கே பிரச்சாரம் செய்ய வைத்தேன். இப்படி அவர் பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தோட பின்னாடி இருந்து இயக்குவாங்கள்ல, இயக்கக்கூடியவர், கட்சியை இயக்கக்கூடியவர், கோபமானவர். அதே நேரத்தில் குணம் இருக்கும், கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும், பாசமானவர். அவங்களுக்குள்ள தலைவர் கலைஞர் காலத்திலே குடும்பத்துக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆனால் அந்த பிரச்சனைகளை இன்றைக்கி சமத்துவம் சகோதரத்துவம் அனைத்தும் பேசக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை கட்சிக்குள்ளே சேர்க்கறனால எந்த தவறும் இல்லை என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து. இல்லை, அவரோட சேர்த்துக்க வேண்டாம், அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க, சேர்த்துட்டாங்க. அவராக சேர்க்கலாமே. ஆதரவாளர்களே முந்தா நாள் சேர்த்துட்டாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் 2 பேர் அதிமுக போயிட்டாங்க, மீதி இருந்தவங்கள சேர்த்துட்டாங்க. இவரையும் சேர்த்தா வலுதான் கட்சிக்கு. அதாவது ஒரு கை ஓசை எழுப்பாது, பலகை ஓசை எழுப்பணும். அது மாதிரி அழகிரி ஒரு மிகப்பெரிய ஆற்றலாளர். ஆற்றல், அதாவது கட்சிக்கு ஒரு உரத்தை தென் மாவட்டங்களில் ஊட்டியவர். 1982 சிறையில் நானும் அவரும் சந்திக்கிறோம். நான் ரொம்ப வயது கம்மி மாணவன். அவர் மதுரையில் முரசொலியில் பௌரவஸ் ரோட்டில் முரசொலி அலுவலகம் நடத்துகிறாரு. மாலை முரசு ஆஃபீஸில் தான் அச்சகம் அடிப்பாங்க. அன்றைக்கு அந்த பௌரவஸ் ரோட்டில் நாங்கள் போய் அவரை சந்திச்சுட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி தான் ராயல் வீடியோஸ் திருநரில் குடியிருந்தார். திருநரில் குடியிருக்கும் போது நாங்கள்லாம் அவரை போய் பார்ப்போம். ரொம்ப கட்சி தொய்வான நேரம், எம்ஜிஆர் அலை வீசிய நேரம். நான் சொல்கிற நேரம்னா எம்ஜிஆர் அலை. இனிமேல் திமுக ஆட்சிக்கே வராது, திமுகவுக்கு எதிர்காலமே இல்லைன்ற காலகட்டத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு கட்சியை வலுவாக நடத்துவதற்கு அவர் எப்பயும் முன்னாடி வந்ததில்லை. முன்னாடி வந்தது பின்னாடி மத்திய அமைச்சர் எம்பிக்கு அதெல்லாம் பின்னாடி வந்தார். ஆனால் அவர் பின்னாடி நின்று இயக்குவார். தேர்தல் என்று விட்டால் விடிய தூங்க மாட்டார். நம்ம செல்ல பேர்கள்லாம் இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டார். மனப்பாடமாக எண்பூரா வச்சுருப்பார். மனப்பாடம் எண்பூரா வச்சுருப்பார். இந்நேரம் இவன் பூத்தில் இருக்க மாட்டான், போய் பாருங்கன்னுவார். இருக்க மாட்டான், பூத்தில் இருக்க மாட்டான், போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் விடிய தூங்க மாட்டார். பல தேர்தல்களில் பணியாற்றியவர். தலைவர் கலைஞர் தென் மாவட்டத்துக்கு முழுமையாக அவர் முழுமையாக இருந்து கூட இருந்து இயக்க பணியாற்றினார். திருமங்கலம் ஃபார்முலான்றது அவர்னால தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு கட்சி வெற்றி பெறணுன்ற வெறியோடு இருப்பார். கண்டிப்பாக அந்த வெறி இருக்கும் அவருக்கு. பல சிறை சித்திரவதைகள், அடக்குமுறை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு எதிர்கட்சி காலத்தில். இப்போ நான் சொல்கிறது 1982 நாங்கள் அழகிரி அண்ணெல்லாம் சிறையில் இருக்கும்போது அந்த ஜெயில் பக்கமே வராதவங்க, ஜெயில் பக்கமே, ஜெயிலில் என்னான்னு தெரியாதவங்க, ஜெயிலில் போனால் கூட பரவாயில்ல, போனால் எங்களை மனு கூட போட்டு பார்க்காதவங்க, கட்சியிலே இல்லாதவங்க தான் இன்றைக்கி மதுரையில் அஞ்சா நெஞ்சேன்றான். மூர்த்திக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் அமைச்சர் மூர்த்தி இருக்கார், அவரை நம்முடைய முதலமைச்சர் கூட கீர்த்தின்றார். என்ன கீர்த்தி? அவர் இன்றைக்கி பணத்தை அடித்து வச்சுக்கிட்டு, என்ன பணம் யாரும் மந்திரி பதவி கொடுத்து பத்திரப்பதிவுத்துறை கொடுத்து வணிக வரித்துறை அடிக்க முடியாதா? யார் வேணாலும் அடித்து வைக்கலாம், அடித்து வச்சு பங்கு கொடுக்கலாம், செலவு பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், அவர் முழுமையாக இன்றைக்கி மதுரையில் அவர் தான் தென் மாவட்டத்தில் தளபதின்றாங்க. இவங்கெல்லாம் நான் சொல்கிறேன் நாங்கள்லாம் அழகிரி அதுக்கு பின்னாடி சிறைக்கு வந்தார் எங்களோட. அவர் மேலே பஸ் ஏறி போலக்கே போட்டாங்க மதுரையில். ஒரு தலைவர் பையனாக இருந்து அங்கே உட்காந்துக்கிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தால் சில தவறுகள் நடந்தது. நானே அந்த தவறை கண்டிச்சிருக்கிறேன். அதனாலே திமுக விட்டு வெளியேறினேன், அது வேறு. ஆனால் கட்சிக்கு பணியாற்றினாரா, கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாரா, ஒரு ஆற்றலாளரா அப்படின்னா உண்டு. அவரை எல்லாரையும் மன்னிக்கிறோம். ஆர்எஸ்எஸ்காரன் செல்லகுமாரை கூட மன்னித்து நீங்கள் கொடுக்குறீங்க, சரியா? இல்ல அதான் கேக்குறாங்க. மாற்று கட்சியிலே ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு சீட், ஓபிஎஸ்க்கு நீங்க அரவணைச்சுக்கிறீங்க, திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? ஓபிஎஸ் கூப்பிடுறீங்க. நான் கூட விளையாட்டு திராவிட மாடல் 2.0 ஆட்சி வரப்போகுதா, அதிமுக 2.0 ஆட்சி வரப்போ? ஏன்னா ஏற்கனவே 9-10 அமைச்சர் இருக்காங்க. ஆமா, இப்போ இந்த தடவை ஒரு 3-4 அமைச்சர் வைத்திலிங்க எல்லாம் அதிமுக 2.0 தானே. எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை,
ஸ்டாலின் தலைமையில ஸ்டாலின் தலைமையில அதிமுக 2.0 தான். அதிமுக ஜெராக்ஸ் ஃபுல்லா திமுக யார் இருக்கா? திமுக குறைச்சி முறை கஞ்சி இல்லாம இருக்கான். திமுக குறைச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அண்ணா திமுக இருக்கணும். இப்ப நான் அதிமுகல வந்தா உடனே பதவி, இந்த வைத்திலிங்கம் வாங்கிட்டாரு, ஓபிஎஸ் வாங்கிட்டாரு, பதவி உடனே மாவட்ட செயலாளர். நீங்க பாருங்க, உடனே மாவட்ட செயலாளர், உடனே மந்திரி, உடனே எம்எல்ஏ. அப்ப அதிமுக கடுமையா திட்டணும், விமர்சனம் பண்ணணும். இப்ப அழகிரி அந்த அளவுக்கு துரோகம் பண்ணாரா? ஒரு குடல்ல பிறந்தவங்க நீங்க. இல்ல அப்படி என்னதான் சார் பிரச்சனை? இப்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் என்னதான் தலைவர் கலைஞர் குடும்ப சண்டையா இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு காலகட்டங்களில் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு வரும், தகப்பன் மகனுக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு குடும்ப உறவு அப்படி இருக்கு. அது பெரிய கூட்டு குடும்பம் தான் கலைஞர் குடும்பம். அதில் முழுமையாக அரசியலுக்கு வந்தவர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தளபதி ஸ்டாலினை முழுமையாக தலைவராக வர வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் மாவட்ட திமுக இளைஞரணி செயலாளர் இருந்தேன். எங்களுக்கெல்லாம் முழுமையாக இயக்கி விட்டவர் அழகிரி அண்ணன் தான். அப்போ ஏற்றுக்கிட்டாரு. மனசாட்சியோடு நான் பேசணும்டா. அவங்க ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர். யாருமே சொல்லாத காலகட்டத்தில் அழகிரி சொன்னார், அடுத்த தலைவர் ஸ்டாலின் தான், நீங்களாம் இளைஞர்கள் அவருக்கு ஊக்குவிக்கணும், மதுரையில் 100 இடத்துல கொடியேற்றணும், கொடியேற்றுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார். அந்த கொடியேற்றுக்கு ஏற்பாடு பண்ண விடிய பார்ப்பார் எந்த இடத்துல கொடியேற்றுறீங்க. ஏற்கனவே ஃபீல்டு மார்ஷல் மதுரை மாவட்டம் தென் மாவட்டத்தில் தென்னரசு இருந்தார், பொன்முத்துராமலிங்கம், அவரெல்லாம் ஃபீல்டு மார்ஷல். இன்னைக்கு பொன்முத்தன் இருக்கிறார், அவரெல்லாம் மதிக்க மாட்டாங்க. தளபதி ஒருத்தருக்கார், தளபதி அவர் பேர். அவருக்கு திமுகவுக்கு அவங்க அப்பா திமுக இருந்தார், கோபால்சாமி. நான் மாவட்ட திமுக சின்னபுர். ஆனால் அவங்க குடும்பத்துக்கு பாருங்கள், அவர் தொடர்ந்து எம்எல்ஏ, தோத்தாலும் சீட்டு. மாவட்டத்தை அவருக்காக 2ஆக பிரிப்பாங்க, அப்புறம் 1 ஆக்குவாங்க. என்ன அப்படி தியாகம் பண்ணிட்டார். ஆனால் இவங்களாம் யாருனால? நாங்கள் எல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டோம். சுத்தமாக வாஸ் அவுட். தென் மாவட்டம் 93 பொன்முத்துராமலிங்கம் தலைமையில் வைகோ, நெல்லை லக்குமணன், பெரும்பான்மையான ஒன்றிய செயல், மாவட்ட செயல் எல்லாம் போயிட்டான். போனதுக்கு பிறகு அங்கே தென் மாவட்டத்தில் கட்சியை தூக்கி நிறுத்தினது அழகிரி தான். அன்னைக்கு மதுரை கோட்டை, திமுக கோட்டை, மதுரையில் பாராளுமன்றத்தில் திமுக வெற்றி பெற்ற வரலாறே இல்லை இப்போ வரைக்கும். உதயசூரியன் மதுரை பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றது அழகிரி வேட்பாளர்ன்றதுக்கு முன்னாடி தான், எம்பியில். அதனால் அவங்க பொண்ணு வருத்தப்படுறதில்ல, கோவப்படுறதில்ல. சில பேர் இந்த நேரத்தில் இதை பேசினா திமுகவுக்கு பாதிப்புன்றாங்க. நம்ம திமுக பாதிக்கின்றதுக்காக பேசலை. இப்போ எந்த வகையிலும் தளபதி காசை கொடுத்து வச்சுருக்காரு, வெற்றி பெறுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். நம்ம மூர்த்தி பணம் கொண்டாங்க, பணத்தை மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை பிரச்சாரம் கிடையாது, மக்கள் பிரச்சாரம் கிடையாது. அதை இப்போ தளபதி ஸ்டாலினே அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம்னு நினைக்கிறாங்க. சும்மா நடிப்பாங்க. அப்படியால தான் இப்போ நம்புறாங்க. இவங்களும் சோதனையான காலகட்டம் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் யாருன்னு. சோதனையான நெருப்பில் தான் நீந்தி வந்தவர் தான், நெருக்கடி நின்ற நெருப்பாட்டில் நீந்தி வந்தவர் தான் தளபதி ஸ்டாலின். அது மாதிரி அழகிரி நெருப்பாட்டில் நீந்தினது அரசியலில். நாங்களாம் நெருப்பாட்டில் நீந்தியவர்கள் திமுகவை. இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஏன் அழகிரி நினைச்சா வேற இயக்கத்துக்கு போக முடியாதா? என்னென்னவோ நடக்குது இல்லை? வெளியில் பேசினா போதும்ல திமுக. இப்போ நாங்கள் ஏன் பிஜேபிக்கு போக முடியாதா? வேற கட்சிக்கு போக முடியாதா? சித்தாந்தம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சித்தாந்தம் நிலைபெற வேண்டும். இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் தான் அகில இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறார். அப்போ அவருடைய கருத்தை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன் அவர் கருத்தை அழகிரி கூட இருந்து வலுப்படுத்தினா என்ன தப்பு? இல்ல ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கோதளபதியா இருக்கட்டும், மூர்த்தியா இருக்கட்டும், கோச்சுவான் நினைச்சிட்டு அவங்க கோவிக்கல, அவங்க சப்பானி. அதாவது அவங்க நடக்க முடியாது. அவங்களுடைய நிலவரம் எப்படின்னா பேச்ச வெட்டல் கிடையாது, எழுத்தாட்டில் கிடையாது, ஃபீல்டு ஒர்க்கு கிடையாது, கட்சிக்காரனை பாதுகாக்க தெரியாது. ஆனால் ஒன்று தளபதிகிட்ட பணம் இருக்குது, கோடான கோடி பணத்தை கொடுக்குறது. தங்கச்சிக்கு எம்பி சீட்டு, இன்னொரு தங்கச்சி பேரூராட்சி தலைவர், இவர் மாவட்ட செயலாளர். வேறு என்ன ஒர்க்கு இருக்குது அவர்கிட்ட? நாங்களாம் செல்ஃபோன் இல்லாத காலத்தில், கார் இல்லாத காலத்தில் ஒன்றுபட்ட மாவட்டம் மதுரை 4-5 மாவட்டத்துக்கு கட்சி நடத்தினோம். அன்னைக்கு ஸ்டாலின் கட்சி நடத்தினார், அழகிரி கட்சி நடத்தினார். இவங்கெல்லாம் யார் கட்சி அறுவடை பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? தென் மாவட்டத்தில் இப்போ வந்திருக்கிற செட்டுக்கு அழகிரி வேலை வாங்குவார், வந்துச்சாங்க தூங்க மாட்டார். அவர் வேலைக்கு ஈடு கொடுக்க முடியாத ஆளு தான் இவங்க பூரா. ஏமாற்றவும் முடியாது அவரை. நீ எங்கே இருக்கேன்னு கேட்பார். நான் புதிய சிந்தனை சேனலில் இருக்கேன் அப்படின்னா, அப்படியா? இல்லையே, நீங்கள் அங்கே போய் சொல்லிட்டு அங்கே நிற்பார், இங்கேயே நிற்பார். அப்படி ஃபீல்டு ஒர்க்கர். அவரை யார் ஏமாற்ற முடியாது. இப்போ யார் அங்கே சரியாக ஒர்க் பண்ண முடியாதவன் பேச்சாட்டு பொன்முத்துராமலிங்கம். இன்றைக்கி வயசு அவருக்கு 75 வயசுக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி ஃபீல்டு மார்ஷலாக ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அப்படியால் மதிக்க மாட்டாங்க. இப்போ பணம், கார்பரேட், அவங்களுக்கு கொள்கை சித்தாந்தம் இல்லை. நாளைக்கு பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுத்துச்சுன்னு வைங்க, முதல்ல
காட்டி கொடுத்துட்டு ஒப்புதல் வாக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படியால தான் தென் மாவட்டத்தில் இருக்காங்க. ஏன் இப்போ மனோஜ் தங்கராஜுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதுக்கிறவர் மனோஜ் தங்கராஜ் அமைச்சர், அவர் கொடுக்க மாட்டாங்க. ஏன் பசும்பொன் பாண்டியனுக்கு கொடுக்குறது இல்லை? சித்தாந்த ரீதியாக வேகமாக எதுக்குறாரு. இப்போ அழகிரி வேகமாக இருப்பார். அழகிரின்னு சொன்னாலே பயப்படுவான், பசும்பொன் பாண்டியன் பேரை கேட்டாலே பயப்படுவான். இவங்கெல்லாம் வேணாம். மூர்த்தி அதிகாரம் இருக்கிறனால அரசியல், எதிர்கட்சி அரசியல் பண்ணால் 82 நாங்கள் ஜெயிலுக்கு போனோம். அவங்களாம் தளபதி ஒரு ரெக்கார்டு அன்றைக்கி யாராவது அந்த பக்கம் வந்துருப்பான்னு கேளுங்க. உழைச்சி கட்சி நடத்துனது அழகிரி. அதனால் அவங்க பொண்ணுடைய பேச்சில் கோபம் இருக்குதுல ஒரு நியாயம் இருக்குது. தளபதி ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கட்சி வலுப்பெறணும், சகோதரத்துவம் சமத்துவம் அப்படின்னு நாட்டுக்கு சொல்கிறான். வீட்டுக்குள்ளே சகோதரத்துவம் சமத்துவம் வேணும். கண்டிப்பாக உடன் பிறந்த அண்ணன், வேறு யாரும் இல்லை, எதிரி இல்லை, பகையாள் இல்லை. மீறி போனால் என்ன செய்ய போகிறார்? உங்களை முதலமைச்சராக ஒத்துக்கிட்டவர் அவர். என் தம்பியுடைய உழைப்பால் அந்த பதவிக்கு வந்துக்கான்னு ஒத்துக்கிட்டார். ஏற்கனவே எங்கள் மாதிரியால இயக்குனர் தலைவருக்கு அடுத்து அவர் தான் வரணும்னு சொன்னார். ஆனால் உட்கார்ந்து பேச வேண்டிய பிரச்சனை, இப்படி விவாதம் பண்ண வேண்டிய பிரச்சனை இல்லை. இப்போ கையில் வெளியே இதை வெளியிட்டதுக்கு காரணம் ஆத்திரம் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அவங்க ஆத்திரத்தை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க சார், இதற்கு முக்கிய காரணமே சபரீசன் அவர்களும் உதயநிதி அவர்கள் தான் சொல்கிறாங்க. இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது நான் அதுக்குள்ளே போக முடியல, என்னால் அதுக்கு விஷயம் தெரியல எனக்கு. ஆனால் இந்த கோபம்ன்றது நியாயமான கோபம்ன்றதை உணர்றேன். இதை தளபதி தான் முடிவெடுக்கணும், ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும். எனக்கு அதுக்குள்ளே போக முடியல. எனக்கு அது என்னன்றது உண்மை நிலவரம் தெரியல. கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு மூத்தவர், திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மூத்தவர், அவருக்குன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. கண்டிப்பாக உழைச்சவருக்கு, அதாவது உழைக்காதால்னா பரவாயில்ல, கட்சிக்கு கடுமையான சோதனையான காலகட்டத்தில் தென் மாவட்டத்திலிருந்து கட்சியை நடத்தினவர். பின்னாடி இருந்தால் இயக்குனர், என்னைக்கு முன்னாடி வரமாட்டார். இயக்குனர் இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரம், இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட்லாம் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் மதுரையில் பார்த்தா தொழிலதிபர்கள் ஒரு நன்கொடை கூட திமுக கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி தொழிலதிபர் யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர் முதலமைச்சர். மதுரையில் ரைஸ் மில் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் திமுகவுக்கு பெரிய இவர். அவங்களுக்குலாம் 1000 நெருக்கடி இருக்குது அன்றைக்கி எம்ஜிஆர் காலத்தில். ஆனால் அந்த நெருக்கடி மீறி திமுகன்னு சொன்னாங்க. இன்றைக்கி லட்சம் பேர் திமுகவுக்கு பணம் கொடுக்குறக்கு வந்துட்டேன். டபுள் பிஸ்னஸ் கள்ள மார்க்கெட்டுக்காரன். அன்றைக்கி ஒரிஜினலாக இருந்தவங்க ரைஸ் மில் பாலசுப்ரமணியம், அண்ணா தமிழகம் சின்னச்சாமி ரைஸ் மில் வச்சுருந்தார். இவங்க கேஎஸ்பி சங்கர்லிங்கம் திமுகவுக்கு கட்சி ஆஃபீஸ் வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி இவ்வளவு பணம் மண்டபம், திருமண மண்டபம், கோபால்சாமி திருமண மண்டபம் கட்டுறாரு தளபதி. மூர்த்தி பல்லாயிரக்கணக்கான கோடியில் திருமணம் கட்டியிருக்கிறாரு. வீடு மாளிகைகள் மாளிகை கட்டுறாங்க. திமுக அலுவலகம் இருக்கா? அழகிரி மதுரையில் பைபாஸ் ரோட்டில் ஒரு பெரிய அலுவலகம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். பெரிய கலைஞர் மாளிகை அறிவாலயம் மாதிரி கட்டியிருப்பார், அண்ணாரிவாலயம் மாதிரி. அது உணர்வு. இப்போ நாங்கள் மதுரையில் கேஎஸ்பி சங்கர்லிங்கன்னு ஒரு தொழிலதிபர் இருந்தார். அவர் தான் காக்கா தோப்பில் ஒரு அலுவலகம். இன்றைக்கி அது நெருக்கடியான இடமாயிருச்சு. இன்றைக்கி இருக்குது அந்த அலுவலகம். அதை தளபதி பயன்படுத்தலை. அவர் வீட்டு திருமண மண்டபத்தில் தான் திமுக கட்சி ஆஃபீஸ் இருக்குது. மூர்த்தி ஏன் ஒரு பெரிய அலுவலகம் திமுக கட்டின கோடி அடிக்கிறீங்க இல்லை? திமுக அலுவலகம் கட்ட வேண்டியதானே? ஆனால் அழகிரி இருந்தானே கட்டியிருப்பார். இந்த உணர்வுகள் அடிப்படையில் தான் கைலிவலி பேசுகிறாங்க. ரொம்ப அவங்க மனசு ஒரு புழுக்கத்திலையும் மனசில் தாங்க முடியாமையும் தான் இந்த செய்திகள் வெளிவருது. கண்டிப்பாக ஒரு விஷயம், எங்கள் அண்ணன் உடல்நிலை சரியில்லை தேறிட்டு வர்றாரு, அந்த ஒரு நிம்மதி தான் அவருக்கு இருக்கிற, ரொம்ப உடஞ்சிருப்பாரு அப்படின்னு ரொம்ப உருக்கமாக சொல்கிறாங்க. உருக்கமாக, அது உண்மைதான். அவருக்கு பையன் மேலே அவ்வளோ பாசம். அவருக்கு பொதுவாகவே எல்லாம் பழகிட்டால் பாசமாக இருப்பார். நாம் ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்பார். அலையிட்டு இருக்கிற மைனஸ் இல்லாட்டி கேட்டால் ஒருத்தவங்க சொன்னதை அதை விசாரிக்க மாட்டார், அப்படியே கேட்பார். சாதாரணமான குடிசையில் இருக்கிறவனை திடீர்னு கோபுரத்துக்கு கொண்டு வந்துடுவார். அவர் நினச்சா கோபுரத்தில் இருக்கிறவனை திடீர்னு குடிசை ஆக்கிடுவார். அடுத்தவன் பேச அப்படியே கேட்டுருவார். அவர் காலத்தில் தான் சாதாரணமானவர் மேயராக வர முடிஞ்சு, தேன்மொழி கோபிநாதன். அவர் காலத்தில் தான் சாதாரணமான இவர் நம்ம சமயநூல் செல்வராஜ் அமைச்சராக முடிஞ்சு. இன்றைக்கி மானாமர் தமிழரசி அமைச்சராக முடிஞ்சு. சாதாரணமானவர்களை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் கட்சிக்காரனை மதிப்பார். கட்சிக்காரனுக்கு ஒன்றுண்டா பண்ணி கட்சிக்காரனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. தென் மாவட்டத்தில் திமுக தொண்டனுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் எம்ஜிஆருக்கு இன்றைக்கி விஜய்க்கு சேர்ந்தது மாதிரி 100 மடங்கு எம்ஜிஆருக்கு இளைஞர்கள் கூட்டம் தென் மாவட்டத்தில் ஆர்ப்பரித்து எழுந்த காலத்தில் திமுகவை கட்டி காப்பாற்றினான். இவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பதவி அனுபவிச்சுட்டு இருக்குங்க. யாரும் பவிசில் இருக்கிறவங்க திமுகலே இல்லை. திமுக என்னாலும் இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது. கலைஞர் 50 முழக்கம் விட்டுருக்காரு. அந்த 50 முழக்கத்தை சொல்லுங்கள் தளபதியை. கோத்தளபதி சொல்கிறீங்க? கோத்தளபதியவோ இன்னும் பேரெலாம் சொன்னால் எல்லாத்தையும் நான் பகையாயினேன். மூர்த்தியவோ, மணிமாறன் ஒருத்தர் இருக்கார் திருமங்கலத்தில், தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காரு. ஆரிப்பு உதயகுமார்கிட்ட தொடர் தோல்வி, திரும்பவும் சீட்டு.
3 தடவை தோத்துருக்காரு. முக்கா 3 தடவை தோத்தாலும் சீட்டு. இங்கே செல்லூர் ராஜா வந்து நம்ம முதலமைச்சர் கோமாளின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் 3 தடவை ஜெயிச்சு இப்போ 4வது தடவை ஜெயிக்கிற மாதிரி முன்னணியில் போயிட்டு இருக்காருன்றாங்க. அப்போ மறுபரிசீலனை பண்ணணும்ல. அழகிரி இருந்தால் சொல்லி அடிக்கிறார்ல. நீங்கள் மதுரை மாநகராட்சி மேயர் தேர்தல், அப்போ வார்டு கவுன்சிலர் தேர்ந்தெடுத்து தான் போட முடியும். ஆமாம். நீங்கள் திமுகவுக்கு எண்ணிக்கை குறைவு, அதிமுகவுக்கு எண்ணிக்கை கூடுதல். ஆனால் துணை மேயர் ஜெயிக்கிறார் அழகிரி. இதுதான் ஆற்றல். கலைஞர் சென்னையில் செஞ்சார். முத 67 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் கலைஞர் வந்து மாநகராட்சியை பிடிச்சார். ஆப்போ அரசு தான் மேயர். குறைவான எண்ணிக்கையில் தான் நமக்கு மாநகராட்சி கவுன்சில் இருந்தாங்க அன்றைக்கி திமுகவுக்கு. அண்ணா வந்து அதை வெகுமையாக பாராட்டி, என் மனைவிக்கு கூட நான் கடையாக ஏறி தங்க மோதிரம் கேட்டதில்லை. கலைஞர் வந்து சென்னை மாநகராட்சி பிடிச்சதுக்காக நானே கடைக்கு சென்று இந்த மோதிரத்தை தேடி கொண்டு வந்து போகிறேன்னு போட்டார் கலைஞர் கடைசி வரைக்கும் அந்த மோதிரம் போட்டது அண்ணாவால் அணிவிக்கப்பட்ட மோதிரம். அது மாதிரி மதுரை மாநகராட்சியில் வரலாறு படைத்தார் அழகிரி. சில முரண்பாடுகள், சில கருத்து வேறுபாடுகள் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் மீறி நான் கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பேசுகிறேன். கட்சி விருப்பம் இருக்குது, வேகமாக இருக்குது. கட்சி அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. கொள்ளக்காரங்க, ஊழல் பெருவழிகள், லஞ்ச பெருவழிகள், அவங்க தான் இப்போ கட்சி கையில் வச்சுருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம முடங்கலை. நாங்கள் முடங்க மாட்டோம். எங்கள் உயிர் மூச்சுள்ளவரே திராவிட கருத்தியலை பேசுவோம், திராவிட மாடலை ஆதரிப்போம். இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? திராவிட மாடலை ஆதரிப்போம். திராவிட மாடல் பேரில் திருட்டு கும்பல் உள்ளே இருக்கிறோன்னு விட மாட்டோம். இதுவரைக்கும் விட்டோம். இனி வரக்கூடிய ஆட்சியில் திராவிட மாடலுக்கு ஆதரவு உண்டு, திராவிட திருட்டு கும்பலுக்கு ஆதரவு கிடையாது. உள்ளே இருக்கிற திருட்டு கும்பலுக்கு. அது மாதிரி ஒரு எச்சரிக்கையோடு தாங்க எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். அதில் அழகிரியுடைய கொள்கையில், அவருடைய கட்சி பணியில், அவருடைய குடும்ப பாச உணர்வில் அருமையானவர். அவருடைய பொண்ணு வருத்தப்பட்டதில் நானும் பங்கெடுக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.